தமிழ் தலைவாஸ் டீமோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ல மோயின் சஃபாகி வந்தாச்சு. வேர் இஸ் அலிரேசா? அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அது மட்டும் இல்லாம தமிழ் தலைவாஸ் ஒரு குவிஸ் காம்படிஷனும் நடத்துறாங்க. அந்த அப்டேட் என்ன, எங்க நடக்குது, யாரு பார்ட்டிசிபேட் பண்ணலாம், தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸை மீட் பண்ணவே வாய்ப்பு கிடைக்கும். அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். மேலும் ஒரு சில கபடி நியூஸ் அண்ட் அதர் ஸ்போர்ட்ஸ் நியூஸும் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. முக்கியமா ரோக்கோவோட ரிட்டையர்மெண்ட் குறித்து ஒரு நியூஸ் இருக்கு. இப்போ அதெல்லாமே நான் இந்த வீடியோல சொல்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, first of all, ரோஹித் சர்மா, விராட் கோலி, இந்த நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணதுக்கு அப்புறமா T20 இன்டர்நேஷனல் இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் தென் இங்கிலாந்து சீரீஸ்க்கு முன்னாடி நாங்க டெஸ்ட்டும் ஆட போறதுலன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கோல் மாதிரி அங்கேயும் ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ வந்து இருக்கிற தகவல் படி ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி வந்து 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் ஆடுறது பெரிய டவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே அவங்க ஆடணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து டொமஸ்டிக் ஆடி ஆகணும் அப்படிங்கிறது இப்போ BCCI வச்சிருக்கிற கண்டிஷனா. அதாவது அக்டோபர் 2025 ஆஸ்திரேலியா கூட நடக்க போற ODI சீரீஸ் தான் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலிக்கு கடைசி சீரீஸா இருக்கும் ODIயை பொறுத்த வரைக்கும், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற தகவல். இல்ல அவங்க 2027 வரைக்கும் ஆடணும், டீம்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா டொமஸ்டிக் டோர்னமெண்ட் கண்டிப்பா ஆடியே ஆகணும். அதாவது விஜய் ஹசாரே டிராஃபி ஆடியே ஆகணும். ஆடி அவங்கள ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு டீம்ல இடம் இருக்கும் அப்படிங்கறத இப்போதைக்கு BCCI சொல்லியிருக்கிறதா நியூஸ் அப்படிங்கிறது பரவி இருக்கு. கண்டிப்பா இது வந்து ஒரு ஏத்துக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு BCCI சைடு இருந்து பார்த்தா. பட் 2 பேரும் லெஜண்ட்ஸ், டெஸ்ட்ல இருந்து வெளியே போனது எதனாலன்னு தெரியல. அதுவும் இவங்க ப்ரெஷர் போட்டிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆனா இந்த மாதிரி லெஜண்ட்ஸ் ஒதுக்குற நீங்கலாம் கொஞ்சம் தப்பு பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பத்தி உங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ நம்ம அப்படியே அடுத்த விஷயத்துக்குள்ள வருவோம். ஒரு ஃபுட்பால் நியூஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்டர் 20 உமன்ஸ் ஏசியா கப்புக்கு இந்தியா டீம் இப்போ குவாலிஃபை ஆயிருக்கு. ஆல்ரெடி இந்தியாவோட மெயின் சீனியர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஏசியா கப்புக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து குவாலிஃபை ஆயிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ அண்டர் 20 உமன் ஏசியா கப்புக்கும் இந்த டீம் இப்போதைக்கு குவாலிஃபை ஆயிருக்கு. இப்போ நடந்துட்டு இருந்த குவாலிஃபையரை பொறுத்த வரைக்கும் குரூப் டியில் அந்த குரூப்போட டேபிள் டாப்பர்ஸாக முடிச்சு இந்தியா முக்கியமாக கடைசி மேட்ச்ல கூட மியான்மரை 1-0 சொல்லிட்டு பீட் பண்ணி கெத்தா குவாலிஃபை ஆயிருக்காங்க உமன்ஸ் ஏசியா கப் அண்டர் 20க்கு. ஸோ இது வந்து தாய்லாந்தில் நடக்க போகுது 2026. ஸோ அந்த டோர்னமெண்ட்லையும் ஜெயிச்சு கோப்பையை தூக்கணும், இந்தியாவோட லெவல் மேலே போகணுங்கிறத மட்டும் நம்ம வேண்டிப்போம். அண்ட் லாஸ்ட் வீடியோலயே மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம், அதாவது இந்தியா உமன்ஸ் டீமோட ரேங்கிங் வேர்ல்டு லெவலில் 63க்கு வந்து முன்னேறி இருக்கு. 70ல் இருந்தாங்க, இப்போ 63க்கு வந்திருக்காங்க. இந்தியன் டீம் மென்ஸ் டீம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உமன்ஸ் டீம் வேற லெவலில் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிப்போம். அண்ட் தென் அப்படியே இன்னொரு கிரிக்கெட் நியூஸ் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். RCB இல்ல RCBன்னு சொல்லலாம், இல்ல RCBயோட ஹோம் கிரவுண்ட்னு சொல்லலாம். ஸோ RCBயோட ஹோம் கிரவுண்ட் சின்னசாமி ஸ்டேடியமா இருக்கு பெங்களூர்ல. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்க நடக்கிற பிரச்சனைகள், அங்க இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இதனால இப்போதைக்கு கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பெங்களூர்ல புதுசா ஒரு கிரிக்கெட் கிரவுண்டை கட்டலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. எஸ், அந்த சீஃப் மினிஸ்டருமே இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதை எங்க கட்ட போறாங்க, எவ்வளவு பெருசா கட்ட போறாங்க அப்படிங்கிறதுக்கான தகவலும் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா பொம்மசந்திரா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு, நிறைய பேருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். அந்த ஏரியாவில தான் இதை கட்ட போறாங்க. ஒட்டுமொத்தமா 80,000 மக்கள் வந்து பாக்குற மாதிரி 80,000 பேர் உட்காந்து பாக்குற மாதிரியான கெப்பாசிட்டில உருவாக்க போறாங்க. ஒருவேளை இது கரெக்டா கட்டி முடிச்சாங்க அப்படின்னா இந்தியாவில் நரேந்திர மோடி ஸ்டேடியமுக்கு அப்புறமா செகண்ட் பிக்கஸ்ட் ஸ்டேடியமா இது இருக்கும். 80,000 பேர் உட்காந்து பாக்குற மாதிரி 1650 கோடி இதற்காக கவர்மெண்ட் வந்து ஒதுக்கி இருக்கிறதா சொல்றாங்க. இப்போதைக்கு பெங்களூர்ல புதுசா ஒரு கிரவுண்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு, அதுவும் இன்டர்நேஷனல் தரத்துல. அண்ட் இதுதான் RCBயோட புது ஹோம் கிரவுண்டா இருக்கவும் வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இருக்கிற தகவல் இதுதான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மெயினா ப்ரோ கபடி லீக் கண்டென்ட் குள்ள வந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட எக்ஸ்க்ளூசிவா ஒரு இன்டர்வியூ இருக்கு. அடுத்து அதான் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் ஒரு PKL கோச்சே வந்து நமக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. நமக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காரு எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ. அது யாருங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் அடுத்து உங்களுக்காக அது காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க அந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ நாம கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். தமிழ் தலைவாஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு இன்டர் ஸ்கூல் கபடி குவிஸ் அப்படிங்கிற ஒரு இது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது என்னைக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 ஆகஸ்ட் அன்னைக்கு புதன்கிழமை நடக்க போகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. காலையில 10 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் இது நடக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லை நாடார் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்
கொட்டிவாக்கம் திருவான்மியூர் கொட்டிவாக்கம்ல இருக்கிற அந்த ஸ்கூல்ல தான் இது நடக்கும்ங்கிறது இப்போதைக்கு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க ஜஸ்ட் சென்னையில இருந்தீங்க இல்ல வேற எங்கேயாச்சும் வரீங்க அப்படின்னா கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா மெயில தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். goalquiz@gmail.com அப்படிங்கறதெல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆகஸ்ட் 19 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. அண்ட் உங்க ஸ்கூல் மூலியமா தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இது நடத்தும் அப்படிங்கிறது தான் அவங்க போட்டிருக்க ஃபர்ஸ்ட் ரூலே. எஸ், 6வது படிக்கிற பசங்கள்ல இருந்து 12வது படிக்கிற பசங்க வரைக்கும் மட்டும்தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதனால ஸ்கூல் மூலியமா தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸ்கூல்ல சொல்லி இந்த இமெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த குவிஸ் அப்படிங்கிறது நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ப்ரோ கபடி லீகை பத்தின கேள்விகள் மட்டும் தான் உங்ககிட்ட கேட்கப்படும் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல வின் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் 7,000, செகண்ட் பிரைஸ் 5,000, தேர்ட் பிரைஸ் 3,000 இருக்கும். அண்டு தமிழ் தலைவாசோட பிளேயர்ஸ் அங்கே சீஃப் கெஸ்ட்டாக வருவாங்க. அவங்க கையில் இருந்து தான் நீங்கள் ப்ரைஸை வாங்குவீங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே வரப்போகிற ஆடியன்ஸுக்கும் ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆடியன்ஸாக போகணும் அப்படின்னா நீங்கள் ஆடியன்ஸாக போகிறீங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதான் அந்த நம்பர். ஸோ முடிஞ்சால் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான், மற்றவங்க பெரிய ஆட்கள்லாம் போயிட்டு ட்ரை பண்ண வேணாங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். நம்ம டிஎன் ரகு சார் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் கூட கம்பைன் பண்ணி தான் இந்த டோர்னமெண்ட் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற தகவல். இப்போ ஓவர்சீஸ் பிளேயர் விஷயத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் மொயின் சஃபாகி இப்போதைக்கு அரைவ் ஆயிட்டாரு. தமிழ் தலைவாஸ் அதை பத்தி போஸ்டும் போட்டாங்க. பட் நிறைய பேர் அலிரேசா எங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இன்ஃபேக்ட் அலிரேசா மட்டும் கிடையாது, மொயின் சஃபாகி தவிர மற்ற ஈரானியன் பிளேயர்ஸ் எல்லாருமே ஒன்னா தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க இந்த வீடியோ பார்க்குற சமயத்துல கூட அவங்க எல்லாருமே ரீச் ஆகி இருக்கலாம். பட் இருந்தாலும் மொயின் சஃபாகி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அவர் தனியாக கிளம்பியிருக்காரு. அவர் கொஞ்சம் தனியாக தான் வந்திருக்காரு. அவர் முன்னாடியே வந்துருவாருங்கிறது நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மொயின் சஃபாகி வந்து சேர்ந்துட்டாரு. இதுக்கப்புறம் மற்ற ஈரானியன் பிளேயர்ஸ், மற்ற டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே ஒன்னா தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் அலிரேசா வராரு அப்படிங்கிறது நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ இப்போதைக்கு அலிரேசா வந்துட்டு இருக்காரு, வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுவாரு. ஏன் இந்த வீடியோ நீங்க பார்க்குறப்பவே கூட அவங்க வந்திருக்கலாம், ஆகஸ்ட் 11 கூட வந்து ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது டீமுக்கு. ஸோ நான் வந்து யூமும்பாவோட அசிஸ்டன்ட் கோச் பார்த்திபன் கிட்ட கேட்டப்பவும் அதுதான் அவர் சொல்லி இருந்தாரு, தம்பி இன்னைக்கு நைட் இல்ல நாளைக்கு வந்துருவாருப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஒரு சில ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் லைக் ஈரான் பிளேயர்ஸ் தவிர மற்ற சில பிளேயர்ஸ் தான் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கான அப்டேட்டும் ஒரு சில டீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பார்க்கும்போது இப்போதைக்கு ஒவ்வொரு பிளேயர்ஸாக வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 1 or 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே அரைவ் ஆகிடுவாங்க. அண்ட் எல்லா பிளேயர்ஸோட லிஸ்ட்டுமே கன்ஃபார்ம் ஆகிடும் இன் பார்ட்டிசிபேஷன். முக்கியமாக கேம்பை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேயர்ஸையும் வச்சு பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான கேம்பாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் எந்த பிளேயரை ஆட வைக்க முடியும், முக்கியமாக எந்த ஓவர்சீஸ் பிளேயர் ஆட வைக்கலாங்கிறதுலாம் அப்போ தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருமே வந்துருவாங்க. வந்த உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குற்றம் போய் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.